அதுக்கு வெற்றி தரணும்னு கேட்டு வந்தது யாருப்பா? என்னடா தொழில் தம்பி? பணம் கால் வந்துட்டு வா. வலங்கை மாநகர் வாழ்பவளே. வலங்கை யாருக்கு? வலங்கைன்னு ஒரு இடம் இருக்கா? வலங்கை மான், வலங்கை மான் ஒரு இடம் இருக்க. கும்பகோணத்துலேருந்து திரு ஆலங்காடு செல்லுகின்ற வழி சரானா. பாடைகட்டி மாரியம்மன் என்னும் ஒரு கோயில். நீ இருக்கிற இடத்துல சட்டநாதருங்கிற ஒரு திருவளம் இருக்குமே. கால் வந்துட்டு வா. புரியுதா? அப்பா உட்காருப்பா. என்னையா ஜாதகத்தில் இனி வெளிநாட்டுக்கு போகிறதுக்கு இடம் இல்லைப்பா. இந்தியாவிலே இருந்து தொழில் பார்த்துக்கலாம். ஏன்னா சனி பகவானுடைய பார்வையினால் உடம்புல ஒரு பக்கத்து நரம்பு இழுப்பு வலி உனக்கு இருக்கும். அதனால் நம்ம வெளிநாட்டுக்கு போகிறதுக்கு மெடிக்கல் பிட்டு ஆகாது. பொறுமையாக இருக்கணும். இங்கேருந்து உனக்கு உழைப்பும் தொழிலும் தந்து நிறைய வருமானம் தந்தால் போதுமா? கால் வந்துட்டு வா. இருக்கோ? செவ்வாய் சரியில்லை. அப்போ இடத்த கேட்போம். ஞாம் ஞாம் ஞாம். வீடு இடம் சொந்தமான மனக்குழப்பம் இருந்துக்கிட்டு இருக்கும். இருக்கா? அதில் தேவையில்லாத வாக்குவாதமும் பணம் அதில் நடமாடி பிரச்சனைக்குரியவனாக இருப்ப. இருக்கா? யாருக்கு வீட்டில் ஆப்ரேஷன் நடந்துச்சு? சரி, கால் வந்துட்டு வா. என்ன கையை பார்த்து சொல்கிறோம்னு நினைக்கிறியா? கையில் நான் சினிமாவே பார்த்துருவேன். அப்போ இதுவரை எடுத்த படத்தை தானே பார்ப்பீங்கன்னு நீ கேட்ப. நான் எடுக்காத படத்தையே பார்த்துருவேன். கர்மசாமிக்கு இந்தாடா உனக்கு ஒரு துணை வருது, தொழிலும் வருது, வெற்றி உண்டு மகனே. 3 மாதம் பொறுமையாக இருந்தால் எல்லாம் ஜெயிச்சாச்சு. போ. கர்மசாமிக்கு கல்வி சம்பந்தமாக கேள்வி கேட்டு வந்தது யார்? கல்வி சம்பந்தமாக வாங்க. என்ன கல்வி? கால் வந்துட்டு வாங்கோ. கரெக்டாக தானே வந்திருக்கார். எந்த ஊர் உங்களுக்கு? எந்த ஊருண்ணே? சரி. வடலூரின் தைப்பூசன் ஜோதி கண்டேன், அங்கே வள்ளலார் ஏற்றி வைத்த தீபம் கண்டேன். பேர் கேளா? கடல் போல் அடியார்கள் பெருங்கூட்டம், அந்த காட்சியில் தோன்றுவதோ பசி ஓட்டம். உண்மையா? ஆமாப்பா. கால் வந்துட்டு வா. அதான் வள்ளலார் வந்தாரா தான் அந்த பாட்டை பாடினேன். வாடிய பயிரை கண்டேன், தேடிய இன்பம் கண்டேன், தெவிட்டா தமிழ் கொண்டேன். உன் பிள்ளைய அரசு உத்தியோகத்துக்குரிய படிப்பில் வெற்றியாக்கி பதவியில் உட்கார வச்சா போதுமாடா. கால் வந்துட்டு வா மகனே. போ. கருப்பசாமிக்கு வாங்க. இந்தா வெற்றியாக்கி தானே ஜெயிச்சு வருவேன். விட்டு வா. எல்லா நேரமும் ஆனந்தமாக நடக்கும். சென்று வா மகனே, வென்று வா. தண்ணீரா வெந்நீரா? உன் பிள்ளை கொண்டு கால் வந்துட்டு வா. எந்த ஊருமா? கால் வந்துட்டு வா. முத இப்படி விழும் பொழுது பவித்ரா, பவியா, இங்க பாரு. ஓய், சைக்காட்டிக்ஸ் ப்ராப்ளம் அந்த பிள்ளைக்கு. சைக்காலஜிஸ்ட் இவங்க பேய் கோளாறு நாய் கோளாறு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் கிடையாது. 2 ப்ராப்ளம் இருக்குது. ஒன்று அனிமிக் ப்ராப்ளம்ஸ், இன்னும் சைக்காட்டிக்ஸ். பிளட் சர்க்குலேஷன் ஹீமோகுளோபின் எவ்வளோ இருக்குது? 11 இருக்குது.
முத கீழே விழும்போது வாயிலிருந்து முறையாக வந்துச்சா? குணமாக்கிடலாம். கொஞ்சம் உஷாராக இருந்தால் தான் சரியாக முடியும். அன்கான்சியஸில் இருக்கும்போது ட்ரீட்மெண்ட் பார்க்கக்கூடாது. கொஞ்சம் அங்கே இழுத்து வை. தப்புலாம் அது. தன்னினைவோடு இருக்கும்பொழுது தான் அந்த விஷயத்தை பண்ணணும். ஒரு சக்தி கொடுக்குறதுங்கிறது சாதாரணமா? இங்கே வாமா, இங்கே வா. நான் பேசுனது காலில் விழுந்துச்சா அவனுக்கு? காதில் விழுந்துச்சா? எங்கேயாவது பயந்தையா போய்? கரெக்டாக உட்கார பார்ப்போம். நீ துறப்போம்மா. நான் யார்? தாத்தா. சொல்லுமா தாத்தா. சொல்லு. யார்? சத்தமாக சொல்லு. சத்தமாக சொல்லு. உன் குரலே இவ்வளவு தானே? சாப்பிடாத அந்த பிள்ளை? சாப்பிடுயா? மத்தியானம் என்னம்மா சாப்பிட்ட? பொங்கல். யார் வச்சுருந்தா பொங்கல்? நாங்கள் பொங்கல் வைக்கலையே இன்றைக்கி. ஓ, சக்கரை பொங்கல் காலையில் சாப்பிட்டது. என்ன சாம்பார் சாப்பிட்டியாம்மா? நல்லா இருந்துச்சா? சரி. என்ன செய்து? எத்தனை படிக்கிறேன்? வாட்? காலேஜ். என்ன சப்ஜெக்ட்? வாட்? எனக்கு கொஞ்சம் காது கேட்காது, மந்தம். சத்தமாக சொல்லுதியா? அந்தா பெருவரில் கூட என்னையவே கொஞ்சம் பார்க்கலாம். நீ போ, தாத்தா கும்பிட்டு வா. கும்பிட்டு வா, தைரியமாக போய் கும்பிட்டு வா. அப்படி வா பார்க்கலாம். அப்படி கிழக்க பார்க்க நில்லு. கையை தூக்கி கும்பிடு. மேலே மேலே தூக்கி கும்பிடு. கருப்பசாமிக்கு, கருப்பசாமிக்கு. சரி, வா உட்கார். உன் உடம்புக்குள்ள ஏதோ ஆவி இருக்குன்னு யாரும் சொன்னாங்களா? அப்படி ஒரு ஆவியை இப்போ நீக்கியாச்சு. தைரியமாக இருக்கலாம். இனிமேல் ஒன்று ஆத்மாங்கிற ஆவி மட்டும்தான் இந்த சரீரத்துக்குள்ளே இருக்கிறது. இனி புதிய சக்தியை கொடுத்து உன்னை நல்லா வாழ வச்சிருட்டுமா தாத்தா? பக்கத்தில் வா, உட்காந்துக்கா செல்ல குட்டி. கத்தி எங்கட? குடி பார்க்கலாம். குடி. இன்னும் இந்தா, இன்னும் குடி. சிந்தாமல் குடிக்கணும், விறுவிறுன்னு குடிக்கணும். இந்த அப்படி குடி. குடி. குடிமா. இந்தா, இன்னும் 2 முறை குடிக்கணும். குடி. இந்தா, இந்த முறை தான் நான் குடி. இப்போ ஏந்தி பார்க்கலாம். போய் கும்பிட்டு வா. இப்போ அங்கே நின்று எல்லாருக்கும் கேட்குறது மாதிரி சொல்லுவான். பேர் என்ன? சத்தமாக சொல்லு. என்ன படிக்கிற? சரி, ஓகே. இன்னையிலேருந்து நல்லா ஆயிடுவேன். என்ன? வா. கருப்பசாமிக்கு வெற்றி அடைந்தாய். சென்று வா மகளே, வென்று வா. பௌர்ணமிக்கு கூட்டு வா. இந்த கோர்ஸ் உன்னால் படிக்க முடியல, ஸ்டெயின் பண்ண முடியலையா? அடுத்த கோர்ஸ்க்கு உனக்கு தருவாங்களா? இடம் தருவாங்களா? வாங்கி தரேன், போய் படிச்சுக்கா போ. அடுத்து பேசலாம், உனக்கே தோன்றிடும். போயிட்டு வா, புண்ணியமாரு. கருப்பசாமிக்கு. அப்படியா? பெங்களூர், மயிலாடுதுறை. இன்னைக்கு உத்தரவு இவ்வளவுதான் சகோதரர்களே. தப்பாக பெங்களூர் பக்தராக பெங்களூர் விபூதி வைக்காங்கோ. எல்லாம் இன்பமயம். ஆனந்தம், ஆனந்தம், ஆனந்தம். இந்தாமா, உன் பிள்ளைய காப்பாத்தியாச்சு. நல்லா ஆயிடுவா போ. கணவன் மனைவி பெங்களூர்.
ஏன் பிறந்தாய் மகனே, ஏன் பிறந்தாயோ, இல்லை ஒரு பிள்ளை என்று ஏங்குவோர் பலர் இருக்க, இங்கு வந்து ஏன் பிறந்தாய் செல்வ மகனே. என்னப்பா செய்யணும்? இப்போ இதுவரை என்ன தொழில் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க? ஃபைனான்ஸ் தொழில் நம்ம வேண்டாம், அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. அருமையான சூப்பர் மார்க்கெட் வச்சுருவோமா? ஏற்பாடு பண்ணுங்கள். என் பேரை போட்டுக்காங்க. பிள்ளைகள் எங்கே இருக்காங்க? அந்த பெங்களூரில் இருக்க பிள்ளையை பற்றி என்ன மனக்குழப்பம்? சரி, சந்தோஷமாக இருங்க. போய்ட்டு வாங்க, கால் வந்துட்டு வாங்க. சந்தேகப்படுத்தியா? போய்ட்டு வா. நான் பிறந்த காரணத்தை நானே அறியும் முன்னே நீயும் வந்து ஏன் பிறந்தாய் செல்வ மகனே. அப்பா, ஐப்பசி மாதத்தில் தொழிலை தொடங்கலாம். அதுக்குரிய இடங்கள் வேண்டும், பணம் வேண்டும். அதை நான் உனக்கு தருவேன். அது உன்னுடைய ஸ்டேட்லேயே உனக்கு ஒரு பெரிய அதிர்ஷ்டத்தின் வாயிலாக, சில நண்பர்களின் வாயிலாக செக்யூரிட்டியோடு உனக்கு பணம் கிடைக்கும். அதை வச்சு நம்ம தொழிலை ஆரம்பிச்சுக்கிட்டோம், வெற்றிகரமாக நடத்துகிறோம். அந்த பெங்களூரில் இருக்கக்கூடிய பிள்ளையினுடைய ஜாதகத்தை பார்த்து குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு பெற்றோர்களுடைய மனதுக்கு மாறுபட்ட குணத்தோடு இருக்கக்கூடிய சில நிலைகள் ஏற்படும். அதுவும் மாறி மீண்டும் பெற்றோர்களோடு இணைந்து நடக்கக்கூடிய மனம் தோன்றும் என்பது விளக்கம். அதுக்கு தான் இந்த பாட்டை பாடி காட்டினேன். அதனால் வீண் குழப்பங்கள் தேவையில்லை. என்னை நம்பி நீங்கள் வெற்றிகரமாக வாழ்வீர்கள். பணம் தந்தால் போதுங்களா? இந்தப்பா, நிறைய உனக்கு பணம் தர, உன் நேர்மைக்கு இந்த தொழில் உனக்கு ஓங்கும், செல்வம் பெருகும், ஐஸ்வர்யம் கூடும். ஒரு குறையும் இல்லை. உங்களுக்கு சைக்காலஜியாக மனத்தில் தான் பிரச்சனை, உடம்புல ஒன்றுமே இல்லை. நல்லா இருக்கும். சுகர் இருக்கான்னு பார்த்தியாப்பா? எவ்வளோப்பா இருக்கு? சுகர் டாக்டரை போய் பார்த்தா சொல்லுவார், பாதம் எரியும், நிமி ஆயிலை போட்டு தேங்கும் பாரு. போயிட்டான். என்ன ஆயில்? போயிட்டாங்க. சாதாரண எண்ணெயில் தேய வேண்டியதை போய் எவ்வளோ பெரிய விஷயத்தை கேட்குறேன். உங்கள் பேர் என்ன? அவர் பேர் என்ன? சர்வரட்சகானந்தம். புண்ணியமாக இருங்கள், புண்ணியமாக இருங்கள் என்று உயர்ந்தனுங்கள், வாழ்க. பிள்ளையின் வாழ்க்கையை பற்றி கேட்டு வந்தது யாரு? வா, உனக்கு பெங்களூரா? அப்படியா? தமிழ்நாட்டில் சொந்தம் எங்கே இருக்கு? அப்படியா? வணக்கம். போய் உட்காருங்க, நான் பிற கூப்பிடுறேன். ஓமா அந்தால கொடுக்கக்கூடாது. வாமா பெங்களூர், வா, கால் வந்துட்டு வா. என்ன தன்னை மறந்து இப்படி வந்து நிற்கிறிய? காது கேட்க மாட்டேக்கான. பட்டுக்கோட்டை பக்கத்தில் கொட்டை பாக்கு வித்தவனா. என்ன வேண்டும்? யாருக்கு? பக்கத்தில் வா. அப்படி நிமிர்ந்து உட்கார், கண்களை மூடிக்கொள். சொல்லிடட்டுமா? மாரியம்மன் கோயிலும் சிவன் கோயிலும் எங்கம்மா இருக்கு? எல்லைக்குள்ளேயே கிடக்கு. போய் நுழைகின்ற இடத்துலையே இருக்கு. சரணம்மா, கால் வந்துட்டு வாத்தா, விட்டு வா. சந்ததம் கூடி கொண்ட சற்குருநாதா, இரண்டே கால ஆண்டுகளுக்கு முன்பே உன்னுடைய கணவனுடைய ஆயுளுக்கு சில கண்டங்கள், பிரச்சனைகள் தோன்றிவிட்டன. எப்படியோ மெல்ல மெல்ல தவழ்ந்து இது நாள் வரை ஓடிவிட்டது. ஆனால் இப்பொழுதோ ஏதும் ஆபத்து ஏற்பட்டு விடுமோ என்ற ஒரு கடினமான பயமும், உன் மஞ்சள் குங்குமத்துக்கு ஆபத்து வந்துடுமோ என்ற ஒரு மனக்குழப்பத்தோடும் என்னை நீ பார்க்க வந்திருக்கிறாய். அப்படி ஒரு நிலை இப்பொழுது இல்லை என்பதை நீ உணர்ந்து கொள். காப்பாற்றி தாரேன், தைரியமாறு. கால் வந்துட்டு வா. இந்தா, 5ஆம் தேதி அன்னைக்கு என்னை வந்து பார்.
எல்லா வெற்றி அடையும், ஜெயிச்சு தரேன். புண்ணியமாக இருந்தாங்களே, போயிட்டு வா, கால் வந்துட்டு வாமா. அது பின்னால் பேசுவோம். கொடுவாளேந்தி குடியிருக்கும் தெய்வம். என்னம்மா கையில் வாளோடு இருக்கக்கூடிய தெய்வம் எங்கம்மா இருக்கு? என்ன வாழை, என்ன கோயில் தெய்வம் அது? முனியாண்டி எங்கே இருக்கான்? கால் வந்துட்டு வா. எப்படியெல்லாம் கண்டுபிடிக்கிறோம் பத்தியே. முருகா 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 முருகா, உட்கார். என்ன வேணும் உங்களுக்கு? அந்த கேஸை நான் அடித்து தந்துடுவேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ராதாகிருஷ்ணராக கோவில் இருக்கு, எங்கே இருக்கு? போய் வணங்கணும்ல. இந்த ஓராண்டில் இந்த கேஸில் உங்களுக்கு வெற்றியை தந்துடுறேன். ஒரு பிள்ளையின் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய குழப்பத்தையும் தீர்த்து தந்துடுறேன். வேறு என்ன வேணும்? அதை சீரடிக்காமல் அணிவகுத்து வாழ வைக்கிறேன். வெற்றி உண்டு மகளே, சென்று வா. கர்பதாமிக்கு 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 நாமக்கல் 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 பக்தரான நாமக்கல். கால் வந்துட்டு வாடா. சத்தியம் நீயே. என்ன வேணும்பா? என்னடா வேணும்? வேற கல்யாணம் முடிச்சிட்டியா? சரி, கால் வந்துட்டு வா. குங்குமக்கரை காக்கும் மூக்கும் பெண்ணே. என்ன தொழில் நடத்துகிற? சரி, அடுத்து 10 பசுமாடுகளை பிடிச்சி பால் வியாபாரம் பார்க்கலாம்ல? இஷ்டம் இல்லையோ? வரும்டா. அந்த பண்ணை தொழில் நடத்தக்கூடிய பாக்கியம் இருக்க போய் தான் இந்த வார்த்தையை உனக்கு சொல்கிறேன். இப்போ இந்த தொழிலில் உனக்கு பொருளெல்லாம் போட்டு வைக்கக்கூடிய இடமும் சரியாக அமையணும். அதுக்கு வேண்டிய வணிகத்தை சரியாக பண்ணி தந்தா போதுமா? வேறு என்ன வேணும் அதுக்கு? கடன்படாமல் காப்பாற்றுற நீ சொல்ல போகிறேன்னு நினச்சி தான் முதல்ல எடுத்து வந்துட்டேன். இந்தா, ஜெயித்து வா, வெற்றி அடைவாய். வாடா தம்பி. ஏய் கெட்டிக்காரன், சும்மா இருக்கியா? கால் வந்துட்டு வா. அப்பன்ட்டு எதிர்வாதம் பண்ணான் பையா, என்னென்னு காப்பான். இல்லை, உங்கள் அப்பா எங்கே இருக்காரு? வீட்லிங். அவர் சொல்ல நீ கேட்கியா, உன் சொல்ல அவர் கேட்கணுமா? அதுதான் இப்போ பேசி பேசி ஓயாமல் போராடிக்கிட்டு அழைதியா. கால் வந்துட்டு வா. வேண்டாம்னு சொல்லிட்டுமா? சரி, ஓகே. பாஸ்போர்ட் எடுத்து வச்சுருக்கியாடா தம்பி? போக வேண்டாமா? என்னைக்கு? தொழில் பண்ணுறாங்க, வியாபாரம் பார்த்துட்டு. உனக்கு இப்போ 1.5 வருஷத்துக்கு வெளிநாடு சம்மந்தமான யோகம் கிடையாது, போக வேண்டாம்னு சொல்லியாச்சு. இப்போ நடத்தக்கூடிய வியாபாரத்தை உனக்கு வெற்றியாக்கி 4 இடம் வாங்கி தரேன். ஜெயித்து ரிஜிஸ்டர் பண்ணிட்டு என்னை பாடுறா, உனக்கு பிளைனில் பறக்க வைக்கிறேன். கால் வந்துட்டாடா. வேறு என்னடா வேணும்? நீங்கள் சொல்கிறது அந்த பிள்ளை காதிலே வாங்க மாட்டுக்க, தொட்டு பார்த்தாலும் கூட உங்களை திரும்பி பார்க்க மாட்டுக்க. அது இஷ்டத்துக்கு இன்னசென்ட் மாதிரி இருக்கு. அதுக்கு போய் நீ மூளை விதமான ஆராய்ச்சி பண்ணிய. கால் வந்துட்டு வா. பார் பார் பார். இந்த கனியை அறுத்து சாறு முடிஞ்சு கொடுத்துட்டு மேலெல்லாம் தேய்ச்சி குளிக்க வை. உன் பிள்ளையினுடைய மனோநிலை மாதிரி உங்கள் பக்கத்தில் வந்துடும். அடைந்து வா மகனே ஆனந்தத்தை. வா. அதே நாமக்கல் தொழிலாளர் கடன்பட்டு வந்த மகன். கடன்பட்டுருக்கேடா, கால் வந்துட்டு வா. வேறு என்னப்பா வேணும் உனக்கு? என்ன தொழில் பார்க்குற? முதுகில் என்ன உனக்கு பிரச்சனை? அதான் அந்த கனியை வை, உனக்கு இடம் காட்டும். அங்கே கேளுன்னு சொல்லிச்சு, அதான் பார்த்தேன்.
முதுகில் வலி இருக்குது சரிண்ணா. ஒரு நாள் ஒரு சின்ன வீக்கம் இருக்கிறது மாதிரி தெரிஞ்சுது. அதுக்கு என்ன பண்ணு? ஸ்கேன் பண்ணியா? கால் வந்துட்டு வா. இந்தாடா தொழில் முடக்கத்தை தீர்த்து தாரேன். வரக்கூடிய 5ஆம் தேதி என்னை வந்து கோயில் வந்து பாருடா, எல்லா சக்தியும் கிடைக்கும். போ. கர்மதாமிக்கு சிவகாசி. சிவகாசி பக்தரான சிவகாசி. சிவகாசி சிவகாசி சிவகாசியா? என்ன பையனுக்கு என்ன பிரச்சனை? ஆ சிவகாசியா இல்லையா? இது யாருண்ணா? கால் வந்துட்டு வாங்கண்ணா. அதான் பையனுக்கு என்ன பிரச்சனை சொல்ல வேண்டியது போய் இல்லையா? என்னடா உன் பையனுக்கு என்னடா வேணும்? அவனை மாற்றி தந்துடுறது, நீ கவலைப்படாத. இதனால் இவன் ராத்திரியெல்லாம் உறங்க மாட்டானே போய் உள்ள. நைட்லாம் எழுந்து பே 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 பேன்னு முடிச்சுக்கிட்டு அவனா பேசிக்கிட்டு இருக்கு எருவு மாடு. காலில் வந்துட்டு வா. இந்தா அவனுடைய மனதை மாற்றி தந்துடுவேன். உங்கள் படி நான் வாழை வச்சு தரேன். அது பிரிஞ்சு போயிடும். போ. இந்தாடா வாழை வச்சாச்சு. நல்லா சந்தோஷம். இனிமேல் எந்த மனக்குறைகளும் இல்லை. எதில் இது சுவாமியே மலையாளத்திலிருந்து வந்திருக்கிறா. கிடைச்சாச்சு. போ. சரி, வேற என்ன விஷயத்துங்கள்? எல்லாம் இந்த பம்பரில் தான் இருக்கு. இருக்கு. இந்தாக்கா நல்லாரு. தஞ்சாவூர் சீமையில தஞ்சாவூர் தஞ்சாவூர் பக்தர் தஞ்சாவூர் தஞ்சாவூர் மாவாட்டம். தனி ஒரு மனிதனாக வந்து தன் வாழ்வுக்கு விடை கேட்க வந்த மனிதன் யார்? இளைஞன். வாடா தம்பி. கர்மசாமி என் உடம்புல ஒட்டி இருக்கிறது நோயா பேயா அப்படின்னு ஒருத்தன் கேட்கல. அது யாருப்பா? என்னடா வேணும் உனக்கு? இன்னொருத்தர கால் வந்துட்டு வா. காதலிக்க நேரம் இல்லை, இந்த பைய காதலிப்பார் யாரும் இல்லை. மைக் என்னன்னு? எந்த ஊருடா உனக்கு?